Hello to everyone. Hope you all doing good. After a long time, நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இப்போது நம்ம இங்கிலீஷ் பேசுகிறோம் அப்படின்னா ரெண்டு விதமான இங்கிலீஷ் பேசுவோம். அதாவது ஃபார்மல் இங்கிலீஷ் அண்ட் இன்ஃபார்மல் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார்மல் இங்கிலீஷ்னால் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ட்ரோடக்ஷன் அப்போவே பார்த்துருப்போம். ஃபார்மல்னால் ஒரு ஆஃபீஸில் பேசக்கூடியது, நம்மளுடைய ஆஃபீஷியல்ஸ் அதாவது ஹையர் ஆஃபீஷியல்ஸ் கிட்ட பேசும்பொழுதோ அப்படி பேசும்போது யூஸ் பண்ணுவோம். அதாவது கொஞ்சம் ரெஸ்பெக்டிவாக பேசுகிறது, ஒரு ரெஸ்பெக்டோடு பேசுகிறது. அதுக்கப்புறம் இன்ஃபார்மல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கொலீக்ஸு, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க கூடலாம் பேசுகிறது தான் பார்த்திங்கன்னா இன்ஃபார்மல் இங்கிலீஷ். அதாவது இன்ஃபார்மலில் பேசும்பொழுது ரொம்பவே கேஷுவலான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுவே ஃபார்மல்னு பார்த்திங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸை கேஷுவல்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் ரெஸ்பெக்டோடு பேசுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில வேர்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெட் அஸ் லேர்ன் ஃபியூ வேர்ட்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் டுடே. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்ஃபார்மல் இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம எழுதியிருக்கோம். இதுக்கு ஃபார்மலில் என்ன மாதிரியான ரீப்ளேஸ்மெண்ட் வேர்டெல்லாம் வரணும், அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிளும் இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல டெல்ன்றது இன்ஃபார்மல். ஓகே, ஸோ வேணால் நம்ம ஐ டெல் யூ, நான் கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம கூட இருக்கவங்க கூட ரொம்ப க்ளோஸ் டு அஸ் பீப்புள் கிட்ட பேசுவோம் இல்லையா. ஸோ இப்போ இதை ஃபார்மலாக, அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டேயோ இல்லை நம்ம ஒரு ஆஃபீஷியல்ஸ் கிட்ட பேசும்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம். டெல் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், இன்ஃபார்ம்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னும் பொழுது ஐ எம் ஹாப்பி டு டெல் யூ தட் ஐ காட் அ ப்ரொமோஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன், இன்ஃபார்மல். ஸோ அதுவே ஃபார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ஹாப்பி டு இன்ஃபார்ம் யூ தட் ஐ காட் அ ப்ரொமோஷன். அதாவது டெல்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் என்னது, இன்ஃபார்ம். ஓகே, ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட். ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் ஃபார்மலில் வரும்பொழுது இண்டிகேட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது பலத்த காற்று அடிக்குதுன்னு சொல்கிறோம், ஸ்ட்ராங் விண்ட் வருது. அது எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்டார்ம் வரப்போகுது, அதாவது ஒரு புயல் வரப்போகுதுன்றதை பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ அது நம்ம இன்ஃபார்மலில் சொல்லும்பொழுது த ஸ்ட்ராங் விண்ட் பாயிண்ட்ஸ் அவுட் தட் ஸ்டார்ம் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஃபார்மலில் சொல்லும் பொழுது த ஸ்ட்ராங் விண்ட் இண்டிகேட்ஸ் தட் த ஸ்டார்ம் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன், திங்க் அபவுட். ஸோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறோம். திங்க் அபவுட் இட்னு நம்ம இன்ஃபார்மலில் ரொம்பவே கேஷுவலாக சொல்லுவோம். அதுவே ஃபார்மலில் பார்த்தீங்கன்னா கன்சிடர் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். கன்சிடர் இட், அதை பற்றி யோசிச்சு பாரு, அதை பற்றி கொஞ்சம் கன்சிடர் பண்ணு ஃபார்மலில் எழுதும் பொழுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா புட் டுகெதர். புட் டுகெதர்னால் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து வைக்கிறது இல்லையா. ஸோ இதை ஃபார்மலில் யூஸ் பண்ணும்பொழுது அசெம்பிள் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ ஷீ புட் டுகெதர் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவள் சேர்த்து வைக்கிறா. ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, அதை ஒரு ஆல்பமில் அவள் சேர்த்து வைக்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது ஷீ புட் டுகெதர் ஆல் ஹர் ஓல்டு ஃபோட்டோஸ் இன்டு 3 ஆல்பம்ஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ இதை அசெம்பிள் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம எழுதலாம். She assembled all her old photos into 3 albumsனு எழுதலாம். ஸோ இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன், in the end. ஸோ இந்த எண்டுனா முடிய போகுது, ஃபைனலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த எண்டை நம்ம ஃபார்மலில் ஃபைனலி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆஃப்டர் 2 hours. ஸோ 2 மணி நேரம் வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ட்ரெயின் வந்துருச்சுன்னு சொல்கிறேன். ஸோ 2 hours later the train finally arrived. கடைசியாக இந்த எண்ட் 2 மணி நேரம் நான் வெயிட் பண்ணி முடிச்சிட்டேன், ஃபைனலி அந்த ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ நம்ம ஒரு 5 வேர்ட்ஸ் இன்றைக்கி, 5 ஃப்ரேசஸ் இன்றைக்கி நம்ம கற்றுருக்கோம் இந்த ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் இங்கிலீஷில். இதே மாதிரி நிறைய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.